திருமாவளவன் தான் தமிழ்நாட்டின் முகவரி. இதுக்கு 4 நாள் முன்னால தான் வந்து திருமாவளவன் வந்து தமிழ்நாட்டில் தலித் எந்த காலத்திலும் முதல்வர் ஆக முடியாதுன்னு சொல்லி பேசினாரு. இதுக்கு அதுக்கு ஏதாவது விஷயம் கனெக்ஷன் இருக்குமா? ஏங்க செஞ்சார்ஜ் கோட்டையில இருக்கிறது பூரா மரச்சாரு இரும்பு சாரு தான் இருக்கு, நாற்காலி, பிளாஸ்டிக் சாரே இல்லை. நீங்க சொன்னீங்க இந்த வாழ்த்து கவிதை வாழ்த்து பிறந்தநாள் வாழ்த்து அதுன்றது ஏற்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் திருமாவளவன் நிகழ்ச்சியில் கவிதை வாசிக்கும் போது கோமாளி சீமானை கோமாளி என்றும் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சாதி வெறி கிறுக்கர் என்றும் கவிதை பாடி அதை திருமாவளவன் ரசித்தது சரியா உங்கள் பார்வைன்னு கேட்கிறார். பாமகவை தமிழக மக்கள் வந்து ஆதரித்தால் தலித் ஒருவரை முதல்வராக்க நாங்கள் தயார்னு சொன்னோம். தொடக்கத்தில் கட்சி தொடங்கினதுலேருந்தே சொல்லிட்டு இப்போ மட்டும் இல்லை முன்னாலேன்னு சொல்லிட்டுருக்காங்க. அவங்கள போய் சாதி வெறி பிடித்தவர் அப்படின்னா அந்த அம்மா யாரை சொல்கிறாங்க? அவங்க அன்புமணியை சொல்லலை, அவங்க சீமான சொல்லலை. மறைமுகமா தலித்தை முதல்வர் ஆக்க முடியாது, தலித்துக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்க முடியாது, கொடுக்க மறுப்பவர் யாரு? அவங்கள சொல்றாங்க. முதல்வர் அவர் வந்து அமெரிக்கா போகிறாரு 27ஆம் தேதி போயிட்டு அடுத்த மாதம் செப்டம்பர் 22 என்னமோ வராரு. உடல்நலம் பார்க்கறதுக்காக போகிறாருன்றாங்க, முதலீடுகளை ஈர்ப்பதுக்காக போகிறாங்க. எதுக்காக போகிறாரு? வெளிநாட்டு பயணம் போகும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் வெளிநாடு செல்லும் பொழுது அமைச்சர்கள் கவனமாக இருக்க வேண்டும். திமுக கவுன்சிலர்கள் யாராவது தவறு செய்தால் பதவி பறிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் பாயும் என்கிறாரே முதலமைச்சர். சாட்டியை தேடி கண்டுபிடித்து விட்டாரா? எப்படிப்பட்ட மழை வந்தாலும் தமிழகத்தில் எப்படிப்பட்ட மழை வந்தாலும் அதை எதிர்கொள்ள இந்திய அரசு இந்த அரசு தயாராக இருக்கிறது என்று முதல்வர் துணிச்சலாக கூறுகிறார். 7 மாதங்களாக எந்த பணியுமே நடக்கவில்லை எனக்கு தெரியும் அப்படின்னு கண்டிச்சிருக்காரு. யாரு? உதயநிதி. மின் வாரியத்தை கண்டிச்சிருக்காரு, குடிநீர் வாரியத்தை கண்டிச்சிருக்காரு. 7 மாதமாக எந்த வேலையும் நடக்கவில்லை, எந்த பணிகளுமே நடக்கவில்லை. நெடுஞ்சாலையை கண்டிச்சிருக்காரு, மாநகராட்சியை கண்டிச்சிருக்காரு. 7 மாசமா வேலை நடக்கலைன்னு உதயநிதி சொல்றாரு. சின்னவர் சொல்றாரு. பெரியவர் வந்து நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட வெள்ளம் வந்தாலும் நாங்கள் சமாளிப்போம்னு சொல்றாரு. இவங்க அப்பாவும் பையனும் இந்த வாரம் திரிசக்தியாருடைய பகுதி 2 தொடர்கிறது. ஐயாவை நம்ம சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. ஒரு 10,000 ரூபாய் இந்த கடனாக கொடுங்களேன். நிறைய கோயிலுக்கெல்லாம் தானம் பண்ணிக்கிறீங்க, ப்ரெஸ் கிளப் மாதிரி நிறைய கட்டி கொடுத்துருக்கீங்க, ஏகப்பட்ட பேருக்கு ஆர்ட் ஆப்ரேஷன்லாம் காசு கொடுத்துக்கிறீங்க. சரி, அது ஒரு நல்ல காரியம் நினச்சுன்னு ஒரு 10,000 ரூபாய் எனக்கு கொடுங்களேன். கேட்கும்போது எங்கேயோ இடிக்குது. இது நல்ல காரியத்துக்கு இல்லைன்ற மாதிரி உள்ள பட்சி சொல்லுது. எப்படி நல்ல காரியத்துக்கு இல்லை? நான் வந்து கேளுங்க, எதுக்கு 100 ரூபாய் கலைஞர் நாணயம் வெளியிட்டாங்களா? 100 ரூபாய் காசு. அது ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. ஒரு கேள்வி வந்திருக்கு, சரவணன் சென்னை. இந்த 100 ரூபாய் காயின் நாணயத்தை 10,000 கொடுத்து நீங்கள் வாங்கலாம்னு ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. அது நல்ல காரியம் தானே? இப்போ நான் அதுக்கு தான் கேட்குறேன். நான் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம், 10,000 ரூபாய் தான் கொடுங்க. கேட்கும்போது கேட்கறதுக்கு முன்னாலேயே எனக்கு எங்கேயோ நெருடுதுன்னு சொன்னேன். கரெக்டாக போச்சு. சரி, ரைட்டு. 10,000 5,000 ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. 10,000 அப்படின்னு 10,000 கொடுத்து வாங்கணும். ரைட்டா? 5,000 இருந்தானே 10,000 தானே. அதாவது இந்த 100 ரூபாய் காயின் போடுறாங்களா வந்து இது சர்க்குலேஷனுக்கு இல்லை, நீங்கள் கடையில் போய் கொடுத்து வாங்குற வணிகத்துக்காக உள்ளது அந்த மாதிரி காயின் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இது அடையாளம், ஒரு மரியாதைக்காக. அது ஒரு மியூசியத்தில் வைக்கிற மாதிரி ஷோகேஸில் வைக்கிறது, இதுக்கு மட்டும்தான். இந்த ஸ்டாம்ப் கலெக்டர்னு அது இந்த ஸ்டாம்பெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அது அந்த தபால் தலை இப்போ அண்ணா அறிஞர் அண்ணா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இப்படி MS சுப்புலட்சுமி இவங்க பேர்லலாம் வந்து ஒரு தபால் தலை போடுறாங்கன்னா அது வெளியில் விநியோகத்துக்கு இருக்காது. அதை விலை கொடுத்து வாங்கணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி சிறப்பு தபால் தலைகள் அந்த வகையில் இந்த சிறப்பு நாணயமும் வரும். அதை நீங்கள் 5,000 10,000 கொடுத்து வாங்குங்கன்னு சொல்கிறாரு. நீங்களும் ஆசைப்படுறீங்க, பட் உங்களுக்கு கிடைக்காது.
உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி ஏன்னு சொல்றீங்க? கேட்டால் எல்லா மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள்ட்டையும் சொல்லிட்டார் தலைவர் ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் சொல்லிட்டார். இப்போ போட்டி போட்டுக்கிட்டு 2026க்கு இப்போ எம்எல்ஏ சீட்டு வேணுன்றதுக்காக, அதாவது தலைவரை நான் 500 வாங்கிட்டேன், தலைவரை நான் 1000 வாங்கிட்டேன், காயின் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டேன், நான் வாங்கி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் பண்ண இந்த ரிப்போர்ட் எல்லாம் ஒருத்தர் கணக்கு எடுத்துக்கிட்டு இருப்பார். யாரோ ஒருத்தர் ஒரு 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 கணக்குள்ள ஒருத்தர் இருப்பாருவீங்க, ஒரு அமைச்சர், அவர் கணக்கு பண்ணி ஏவாவே இல்லைன்னு ஒரு உதாரணமாக வச்சுங்க. அது வந்து அவர் வந்து கணக்கு அண்ணா இந்த மாவட்டத்தில் வந்து இவங்க தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க, இவங்க அடுத்தது இவங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருவாங்க. அப்படியா வச்சுக்க. அவன் எதிர்பார்ப்பு என்னென்னா எம்எல்ஏ சீட் வரும்போது இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற கணக்கில் அவன் வந்து வாங்குவான். அப்போ என்ன ஆகிடும், ஒரு சமயத்தில் எம்எல்ஏ சீட்டு வாங்கும்போது அவன் என்ன பண்ணுவான், பாக்கெட்டில் போகும்போது ஸ்டாலின் ஃபோட்டோ வச்சுட்டு போவான், வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு மெல்லிசு சட்டை போட்டுப்பான். இப்போ இனிமேல் என்ன பண்ணுவான், அந்த ஸ்டாலின் படத்துக்கு மேலே அந்த சைடில் ஓரத்தில் அந்த காயினையும் போட்டு போவான், தெரிகிற மாதிரி. அந்த காயின் வச்சுருக்கான் பற்றியா, காயின் வாங்கியிருக்கான் பற்றியான்னு. இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் 10,000 ரூபா சொல்கிறீங்கள, கொஞ்ச நாளில் இந்த 10,000 ரூபா காயின் வந்து பிளாக்ல 50,000 ரூபா வரைக்கும் போகுது. சரி, புரியுதுங்களா? இப்போ நம்ம சிஸ்டம் திராவிட மாடல் வந்துடுச்சுங்களா. பிளாக் இது வந்து நான் வந்து முதல்வர் பிளாக்ல விற்பார்னோ திமுக அரசு விற்கும்னோ நான் சொல்லலை, திமுக கட்சி விற்கும் நான் சொல்லலை. இது இயல்பா வந்து என்ன ஆயிடும்னா, ஏன்னா மொத்தமே அவங்க வந்து லட்சக்கணக்கிலலாம் காயின் அடிக்க மாட்டாங்க, ஒரு 10,000 காயின் அடிப்பாங்க அவ்வளோதான். ஏன்னா அது ஒரு அடையாளமாக தானே அடிக்கிறாங்க. அப்போ அந்த 10,000 காயினுக்கு ஒரு லட்சம் பேர் வந்து வாங்கணும்னு போனால் என்ன ஆகும், வேலை பிளாக்ல போயிடும். இப்போ சினிமா 200 பேர் உட்கார்ற சீட்டுக்கு முதல் ஷோவுக்கு 1000 பேர் வந்து எனக்கு டிக்கெட் வேணும்னு கேட்டால் என்ன ஆகுது, 5 மடங்கு பிளாக்ல போகுது அந்த டிக்கெட்டு. அந்த மாதிரி கணக்கில் நான் சொல்கிறேன், இதை 10,000 ரூபான்னா அது 50,000 ரூபாய்க்கு வந்து பிளாக்ல போகலாம். இதை மாதிரி அதை வாங்கி வச்சுக்கிட்டு எம்எல்ஏ சீட்டு வரும்னு நினச்சி அவங்க கணக்கு பண்ணலாம். ஆக மொத்தம் அவங்க கரெக்டாக இருக்காங்க, அவங்களுடைய அந்த கொள்கையில் அந்த மாடலில் அவங்க கரெக்டாக இருக்காங்க. இது விறுவிறுன்னு விற்று போயிடும். ஏகலைவன் மாதிரி வந்து பாவம் போய் எனக்கு ஒரு காயின் வேணும்னு போட்டு நீங்கள் 10,000 ரூபாயை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு நான் 10,000 ரூபாய் வேணும்னா உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன். ஏதாவது ஒரு நல்ல விஷயமா 4 பேருக்கு வந்து உதவி செய்கிற விஷயமா நம்ம 2 பேரும் ஜாயிண்டாக செய்வோம். உருப்படியான காரியம் இல்லைன்றீங்க, அதை பற்றி நான் பேசலை. நான் சொல்கிறது உருப்படியான காரியமாக 4 பேருக்கு உதவக்கூடியது, ஏழைகளுக்கு உதவக்கூடியது, நலிந்தவர்களுக்கு உதவக்கூடியது, மாணவர்களுக்கு, இப்படி அவங்களுக்கு வந்து உதவக்கூடிய திட்டமாக சொல்லுங்கள். 10,000 ரூபா நம்ம ஜாயிண்டாக செய்வோம். இந்த மாதிரிலாம் வேண்டாம். கமலநாதன் புதுக்கோட்டை இல்லை என்னாச்சு, இடிக்குதா? ஏதோ இடிக்குதுங்க ஒரு மாதிரி. திருமாவளவன் தான் தமிழ்நாட்டின் முகவரி. முகவரின்னொன்று இந்த வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, துபாய் குறுக்கு தெரு, துபாய் பஸ் ஸ்டாண்டு, துபாய் சந்து, இப்படி நினச்சிடாதீங்க. திருமா தான் தமிழ்நாட்டின் முகவரி. அவரால் தான் நாம் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் நடமாட முடிகிறது, தெருவில் நடமாட முடிகிறது அப்படின்னு இசையமைப்பாளர் தேவா வந்து பேசியிருக்கிறார். ஒரு திருமாவளவனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் மேடையில் பேசினாருன்னு நினைக்கிறேன். சரி, திருமாதான் தமிழ்நாட்டின் முகவரின்னு சொல்லிட்டாரா? முகவரின்னு அந்த அட்ரஸ்ஸு எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. இவர் பேச்சு, தேவா பேச்சை நம்பி யாராவது தபால் போட்டு அது வந்து முகவரிதாரர் முகவரியில் இல்லை, அட்ரஸி நாட் அவைலபிள் இன் தி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி திரும்பி போயிட போதே அப்படின்னு ஒரு கவலை இருக்குது. முகவரின்னு சொல்கிறாரு அவர். தேவா வந்து அவர் ஒரு இசையமைப்பாளர், இந்த பாடல் கிடல் அதோட கொஞ்சம் சம்மந்தப்பட்டவர் இல்லையா, பாடலாசிரியரோட சேர்ந்து தானே இசையமைக்கிறாங்க. முகவரி அப்படின்னு எதாவது பிரித்து சொல்லியிருப்பாரோ? தமிழ்நாட்டின் முக வரி, முகத்தில் போடப்பட்ட வரி இல்லை சொல்லியிருக்க மாட்டார் தேவா. அப்படிலாம் சொல்ல மாட்டார். நல்ல மனுஷன், எனக்கு தெரியும் அவரை, நல்ல மனுஷன். அப்படிலாம் வந்து திருமாவை வந்து அப்படி கிண்டல் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இல்லைன்னா முகத்தில் வரி, தமிழ்நாட்டின் முகத்தில் விழுந்த வரி அவர், கோடு அவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருப்பாரோன்னு ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் சொன்னவர் தேவா என்பதால் அப்படி வாய்ப்பு இல்லை. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து அவரால் தான் வந்து தமிழ்நாட்டில் தெருவில் வந்து நம்பிக்கையோடும் தைரியமோட. என்ன தேவா இப்படி பண்ணிட்டீங்களாண்ணே, இப்படி பண்ணிட்டீங்களே, இந்த விஷயத்த ஆம்ஸ்ட்ராங் கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? பாதுகாப்பாக இருந்தது. இல்லை,
அந்த வெட்ட வந்தாங்கல்ல, அவங்ககிட்ட கிட்ட வந்த உடனே திருமா அப்படின்னு சொல்லி தானே பயந்து ஓடி போயிருப்பாங்கல்ல. கையில பெரிய பெரிய கத்தியெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க, அப்புறம் வெடிகுண்டெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. பெரிய ஒரு மூணு அடுக்கு ரவுடிகள் வந்தாங்க. இது வரைக்கும் எவ்வளோ 23 பேரை 25 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த இவருக்கு தெரிஞ்சது இல்லை தேவாக்கு இந்த ரகசியம். தமிழ்நாட்டில் வந்து தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் தெருவில் நடமாடணும்னா திருமா தான் அதுக்கு காரணம். திருமா பேரை சொன்னால் பயப்படுவாங்கன்ற அர்த்தத்தில் தான் நான் சொல்கிறாரு. இது ஆம்ஸ்ட்ராங்குக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்லியிருந்தா ஒரு படுகொலை நிகழ்வதை தடுத்து இருக்கலாமா இல்லையா? கிட்ட வந்தவொடனே யாரோ ஒரு வெட்ட கையில் வந்து அருவாள் எடுத்து வந்தோடனே திருமாவளவன் திருமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடி போயிருப்பான்ல. தேவாவுக்கு என்ன கட்டாயம்னு தெரியல, அது மேடையில் ஏறி அப்படி சொல்லணும்னு. அது நிறைய அந்த அம்மா அவங்க இந்த சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. இந்த லட்சுமி ராமகிருஷ்ணான்னு அவங்க நடிப்பாங்க. திரைப்பட இயக்குனர் சுய முன்னேற்றம் கள்ளக்காதல் பண்ற புருஷ முன்னாடி 2 பேர் ஏற்கனவே அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு தப்பி தவறி அவங்க வந்து சமாதானமாக போயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தீர்மானமாக பற்றி நீ வந்து புகழ்பெற்ற நிகழ்ச்சி. அது புகழ்பெற்ற நிகழ்ச்சி. நடுவில் வந்து 2 குரூப் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க ஏற்றி விட்டதில் வந்து ஒருத்தன் அருவாளால் வெட்டிக்கிட்டு ஸ்டுடியோவுக்கு வெளியில் ஓடி போய் அது கேஸானதெல்லாம் இருக்குது. சமூக ஒற்றுமைக்காக பாடுபடுவாங்க. வீட்டுக்குள் இருக்க வேண்டிய வக்கரங்களை வந்து வெளியில் வந்து அதுவும் பெண்களை வந்து வெளியில் வந்து நான் வந்து பஞ்சாயத்து பண்ணுறேன்னு சொல்லி இதை பேசி அவமானப்படுத்தி அந்த பெண்கள் மறுபடியும் அந்த தெருவிலையோ அந்த ஊர்லேயோ நடமாட முடியாதபடிக்கு ஒரு சமுதாய இணக்கத்தை ஏற்படுத்துவார் அவர் வந்து சொல்லி நான் முதல்ல எங்கள் அண்ணன் இறந்து போயிட்டார், அதாவது அவங்களோட கூட பிறந்த அண்ணன். அவர் திருமாவளவனை பார்த்தோன்னே அப்படியே எங்கள் அண்ணன் மாதிரியே இருந்துச்சு. அதனால் அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், உங்களை நான் இனிமேல் அண்ணான்னு கூப்பிடலாமான்னு. அப்படியே கூப்பிடுங்கம்மான்னு சொன்னார். அதனால் திருமா அண்ணா அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. சரி, பிறந்தநாள் விழான்னா இப்படி தான் வந்து பேசுவாங்க, இல்லை பேச வைக்கப்படுவாங்க. சரி, அது வந்து ஒரு பாரம்பரியம், அது ஒரு பழக்க வழக்கம் அந்த வகையில். ஆனால் இந்த தமிழ்நாட்டின் முகவரின்னு சொன்னார் பாருங்க தேவா, அந்த இடத்துல தான் பாருங்க மனசை தோட்டுட்டாருங்க. இப்ப எனக்கு இப்ப இந்த கை வைக்கும் போது தேவா 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 அப்படின்னு சொல்லுது நெஞ்சில படக்குன்னு. ஏன்னா தமிழ்நாட்டின் முகவரி. ஏன் இப்போ நார்மலா தமிழ்நாடு முகவரின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசு இருக்கு இல்லையா? ஒரு எந்த அரசோ ஒரு அரசு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டு அரசுன்னா நீங்க என்ன முகவரி சொல்வீங்க? எங்க சொல்வீங்க? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இல்லையா? கோபுரத்தை அது வந்து லட்சணை, அது லட்சணை, அது ஒரு அடையாளம், அது ஒரு முத்திரை முகவரி. இப்ப நாங்க வந்து தமிழ்நாட்டின் முதல்வர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, நீங்க முதல்வருக்கு வந்து ஒரு புகார் கொடுக்கணும்னா எங்க அனுப்புவீங்க? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தானே, அதுதானே முகவரி தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டுக்கு முகவரி திருமான்றாரு தேவா. இதுக்கு 4 நாள் முன்னால தான் வந்து திருமாவளவன் வந்து தமிழ்நாட்டில் தலித் எந்த காலத்திலும் முதல்வர் ஆக முடியாதுன்னு சொல்லி பேசினாரு. இதுக்கு அதுக்கு ஏதாவது விஷயம் கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருவது இயல்பான விஷயம். அதாவது இனிமேல் வந்து யாரையும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அரசுக்கோ வந்து முகவரி வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இல்லைன்னா என்ன அர்த்தம்? இனிமேல் தமிழ்நாட்டுக்கு வந்து முதல்வர்னு ஸ்டாலினை தலைவர் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். திருமாதான் இனி தமிழ்நாட்டிற்கு தலைவர். தமிழின தலைவர் என்பது வேறு யாரும் இல்லை, தலைவர் திருமாதான். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் உட்காந்துருவாருன்னு சொல்றாரு. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் திருமா வரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை அப்படின்னு தேவா அவரா சொல்றாரா சொல்றாரா தெரியல. இப்படிதான் நான் அர்த்தம் புரிஞ்சுக்கிறேன். ஐயா ஸ்டாலின் அவர்களே, கூட்டணியா இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இல்லை, அவர் ஏன் கவனமா இருக்கணும்? அவரே கூப்பிட்டு உட்கார வைக்கிறதால இருக்கிறாரு. சமூக நீதி இல்லை. யாரை உட்கார வைக்கிறது? இவரை கூப்பிட்டு முதலமைச்சரை உட்கார வச்சிருக்காரு. யாரு? இவரை. திருமாவளவன் அவர்களால் தான் வெற்றி பெற்று பெரிய வாக்குகளை வாங்கி இவர் இருக்கிறாரு. அதுக்கு நன்றி கடனா அவரே உட்கார வச்சிருக்காரு, சமூக நீதியை பகிர்ந்தளிக்கிறதுக்கு. நீங்க வந்து இல்ல ஏகலைவன், நீங்க எவ்வளவு சொன்னாலும் உங்களை மாத்திக்கவே மாட்டீங்க. இதுதான் உங்களோட பிரச்சனை. ஏங்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில இருக்கிறது பூரா மரச்சாரு இரும்பு சாரும் தான் இருக்கு, நாற்காலி, பிளாஸ்டிக் சாரே இல்ல. அப்படி இருக்கும்போது திருமாவளவன் அங்க போய் எப்படி உட்கார வைக்க முடியும்? ஸ்டாலின் நினைச்சா கூட அப்படி உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டா கூட பிளாஸ்டிக் சாரே இல்லாத போது எல்லாமே இரும்பு சாரு மரச்சாரு.
எப்படிங்க அவரை வந்து பிளாஸ்டிக் சேர் இல்லாமல் உட்கார வைப்பாரு? கொஞ்சம் கூட ஒரு ஒரு ப்ராக்டிக்கலாகவே திங்க் பண்ண மாட்டேன்றீங்களா? சரி, இதை ஒட்டி ஒரு கேள்வி அப்படியே. சரி வாங்க. கம்பர் நகர் கொளத்தூர்லேருந்து சீனிவாசன். இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த வாழ்த்து கவிதை வாழ்த்து பிறந்தநாள் வாழ்த்து அதுன்றது ஏற்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் திருமாவளவன் நிகழ்ச்சியில் கவிதை வாசிக்கும்போது கோமாளி சீமானை கோமாளி என்றும் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சாதி வெறி கிறுக்கர் என்றும் கவிதை பாடி அதை திருமாவளவன் ரசித்தது சரியா உங்கள் பார்வையில்னு கேட்குறாரு. கவிதை யார் பாடினாங்க? யாரோ ஒரு லேடி பாடினாங்க. யாரோ ஆமாம்மா, ஒரு கொஞ்சம் ஒரு கம்பீரமான குரலில் பாடினாங்க. ஆமாம், நான் கூட கேட்டேன். ஆமாம் ஆமாம், சீமானை கோமாளின்னு சொல்கிறாங்க. சாதி வெறி கிறுக்கர் அப்படிமா இல்லை, ரெண்டு விஷயம். இந்த சர்க்கஸ் போயிருக்கீங்களா? சர்க்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மிருகம்லாம் சர்க்கஸ் எல்லாம் பார்த்து இப்பெல்லாம் கிடையாது, ஒரு காலத்தில் சின்ன வயசுல தான். ஆமாம், பார்த்துருக்கோம். இந்த சர்க்கஸில் கோமாளி ஆகுறோம் பாருங்க. நான் வந்து சீமான் ஆதரவாளர் இல்லை, நாம் தமிழர் கட்சி சம்பந்தப்பட்ட இதுலேயே பேசியிருக்கிறோம் இல்லைங்க. அந்த கட்சி நிர்வாகி இல்லை இங்கே ராவணாவில் பேசினதுனா உடனே நான் நாம் தமிழர் கட்சியில் ஏதோ ஒரு நிர்வாகி இப்போ கொள்கை பரப்பு செயலாளர்லாம் சொல்லிடுவாங்க. அதுக்காக நான் அது ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் சர்க்கஸில் வந்து இருக்கிறதுலையே எல்லா வித்தையும், புளியை அடக்கிற வித்தை, அந்த கிணறு மாதிரி மோட்டார் சைக்கிளில் இப்படி போகிற வித்தை, மேலேருந்து தொங்குறது, பொத்துன்னு அப்படியே அந்த வளையத்தில் விழுந்து இந்த வளையத்தை பிடிச்சிட்டு இங்கேருந்து இந்த இப்படி எல்லா வித்தையும் யாருக்கு அதிகமாக, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வித்தை தெரியும். ஆனால் எல்லா வித்தையும் யாருக்கு தெரியுமோ அவனை தான் பஃபூனாக போடுவாங்க, கோமாளியா, ஆல்ரவுண்டர். ஏன்னு கேட்டால் அவன் வந்து சும்மா அந்த கோமாளி வேஷம் போட்டிருப்பான். திடீர்னு வந்து எல்லாரும் போய் வந்து அந்த வளையத்தில் மேலே தொங்கும்போது சும்மா எட்டி பார்ப்பான். எல்லாரும் வந்து கோமாளி இவன் எங்கே எட்ட போகிறான்னா அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து அங்கே சரன்னு போயிடுவான். பஃபுன் பாரு. ஏன்னு கேட்டால் அவன் எல்லா விதையும் தெரிந்த இருக்கிறதுலையே அதிகமான திறமை உள்ளவன் அந்த சர்க்கஸில் அவனை தான் கோமாளி. ஒரு காலம் அப்படி சொல்லியிருப்பாங்களோ, நமக்கு இப்போ புரியுது. அப்படி ஒன்று. ரெண்டாவது, அவர் பேர் என்ன, அன்புமணி ராமதாஸை வந்து சாதி வெறி பிடித்தவர். டாக்டர் ராமதாஸை, அவருடைய மகன் அன்புமணி. ஏன்னா ராமதாஸ் அன்புமணி இருவரும் ஒரே கொள்கை, ஒரே கட்சி, அதுதானே. என்ன சொல்லியிருக்கார் சமீபத்தில்? அது அரசியலுக்காக சொன்னாரோ எதுக்காக சொன்னாரோ, பாமகவை தமிழக மக்கள் வந்து ஆதரித்தால் தலித் ஒருவரை முதல்வராக்க நாங்கள் தயார்னு சொன்னார். தொடக்கத்தில் கட்சி தொடங்கினதுலேருந்தே சொல்லிட்டு, இப்போ மட்டும் இல்லை, முன்னாலேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கூட அடிக்கடி வந்து பாமகவை சில இடங்களில் பாராட்டும் விஷயம் வந்து ஒன்று வந்து இந்த தலித்தை முதல்வராக்கும் விஷயம் ஆரம்பத்துலேன்னு சொல்கிறாங்க. மதுவை பூரணமாக ஒழிப்போம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. மூணாவது, இந்த நிழல் பட்ஜெட் ஒரு தரையும் போட்டு அதை வந்து நடத்தாங்க. இது மூணையும் வந்து நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். நல்ல விஷயம். ஏன்னா நல்லதை எங்கே இருந்தாலும் நம்ம பாராட்டணும். நம்ம திமுகவிலேயே நல்ல விஷயங்கள் இருந்தால் பாராட்டுவோம். அவங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறாங்க, நம்ம அவங்கள போய் ஒன்று கூத்தம் சொல்ல முடியாது. அதுக்கு இருந்தால் சொல்லுவாங்க. நம்ம அப்போ என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்றைக்கி நம்ம பாராட்டிட்டு போவோம். இது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல, இனிமேல் கிடைக்கும் என்று நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. வச்சுட்டா வஞ்சனை பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். ஆனாலும் வந்து அவர் வந்து தலித்தை அவங்கள போய் சாதி வெறி பிடித்தவர் அப்படின்னா, சாதி வெறி பிடித்திருந்தால் தலித்தை முதல்வராக்கிறது வந்து, அப்போது அந்த அம்மா யாரை சொல்கிறாங்க? அவங்க அன்புமணியை சொல்லலை, அவங்க சீமான சொல்லலை. மறைமுகமாக தலித்தை முதல்வர் ஆக்க முடியாது, தலித்துக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்க முடியாது, கொடுக்க மறுப்பவர் யாரு? அவங்கள சொல்கிறார். அப்படி போடு. ஆமாம், திமுகவுக்கு எதிராக தான் சொல்கிறாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் நேற்றுக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, அந்த மாதிரி பேசுகிறவங்கள இப்போ கூட ஒரு உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த முதல்ல இந்த கோமாளின்னு போன அந்த வார்த்தைக்கும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத உறுதியாக அந்த கேமரா மேலே சத்தியமாக சொல்லிடுறேன். அந்த கேமரா நல்லா இருக்கட்டுங்க, அவங்களுக்கு தானே, அதனால தான் தைரியமாக சத்தியம் பண்ணுறேன். சரிங்க. இப்போ என் ஃபோன் மேலே சத்தியம் பண்ணனா இல்லை, கேமரா மேலே சத்தியம் பண்ணுறேன். சரிங்களா? தொடர்பு இல்லை. சரி. முதல்வர் அவர் வந்து அமெரிக்கா போகிறாரு 27ஆம் தேதி போயிட்டு, அடுத்த மாதம் எது செப்டம்பர் 22 என்னமோ வராரு. உடல்நலம் பார்க்குறதுக்காக போகிறாருன்றாங்க, முதலீடுகளை ஈர்ப்பதுக்காக போகிறாங்க. எதுக்காக போகிறாரு? வெளிநாட்டு பயணம் போகிறார்.
போகும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் வெளிநாடு செல்லும் பொழுது அமைச்சர்கள் கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக செயல்பட வேண்டும். மத்திய அரசு கண்காணித்து கொண்டிருக்கிறது. அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் அப்படின்னா முதல்ல வந்து என்னுடைய கேள்வி, அப்போ முதல்வர் இங்கே இருந்தாருன்னா கவனமாக செயல்பட வேணாமா? முதல்வர் இல்லாத போது தான் கவனமாக செயல்படணுமா? முதல்வர் இருக்கும்போது இப்படி பொறுப்பு இல்லாமல் என்ன வேணாலும் பேசலாமா? இப்படின்ற அர்த்தமே தப்பாகுது. அடுத்தது, மத்திய அரசு கண்காணித்து கொண்டிருக்கிறது. இது எப்படி இருக்குன்னா, இப்போ வீட்டில் வந்து ஒரு அண்ணா இருக்கார், தம்பிங்கெல்லாம் இருக்காங்க. ஏய், நான் வெளியில் போகிறேன், எந்த நேரத்துலையும் அப்பாவோ அம்மாவோ வந்துடுவாங்க, நீங்கள் இங்கே பண்ணுற தப்பெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, எனி டைம் வருவாங்க, அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கே எதிர் வீட்டுக்கு போயிருக்காங்க, எதிர் வீட்டு ஜன்னல்லேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஜாக்கிரதை, தப்பு செஞ்சால் கூட மாட்டிக்காத மாதிரி தப்பு செய்யுங்க, ஜாக்கிரதை இப்படின்னு ஒரு அண்ணன் தம்பிகளுக்கு. அது என்ன மத்திய அரசு கண்காணித்து கொண்டு இருக்கிறது, நீங்கள் வந்து கவனமாக இருங்கள்னா, என்னமோ இங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாரும் தினம் காலையிலேருந்து சாயந்தரம் நைட்டு வரைக்கும் தப்பே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், குற்றம் ஊழல் இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் நான் இருந்தால் உங்களை எப்படியாவது வந்து காப்பாற்றிடுவேன், நான் வேற ஊரில் இல்லை, மாட்டிக்காதீங்க, என்னால் வந்து காப்பாற்ற முடியாது, நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்படின்ற அர்த்தம் தானங்க கொடுக்குது. இதை மாதிரி வந்து பேசுறதுக்கும் இவங்க எதையாவது, அந்த அம்மா அந்த யாரோ இந்த கவிதாயினி ஒரு அம்மா பேசியிருக்காங்க, அவங்க வந்து யாரையோ பார்த்து எதையோ சொல்கிறதுக்கு வந்து இப்போ வந்து முதல்வரை பார்த்து ஒரு தலித்தை முதலமைச்சராக வைக்க, இப்போ திருமாவளவனே என்ன கேட்டார், தமிழ்நாட்டில் தலித் வந்து ஒரு காலத்திலே அமைச்சராக முடியாதுன்னு கேட்டாரே தவிர, கூட்டணியில் இருக்கிற கூட்டணி தலைவரை பார்த்து நீங்கள் ஏன் திமுகவில் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஆக்கக்கூடாதுன்னு கேட்குற துணிச்சல் திருமாவுக்கு இருந்ததா? அந்த கவிதை பாடுற ஒருத்தருக்குமே இல்லைங்க. கவிதை பாடுறவங்களுக்கு விடுங்க, அந்த பிறந்தநாள் விழாவில் இருக்கிற அவர் வெளியில் பேசினார்ல திருமா, டைரக்டாக கேட்கலாமே, ஏன் நீங்கள் ஒரு தலித்தை வந்து என்ன ஆக்க வேணாம், நான் வேற கட்சியில் இருக்கிறவங்க, உங்கள் கட்சியில் யாரையாவது ஒரு தலித்து எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் ஏன் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது? அது கேட்டால் இருக்கிற 2 சீட்டும் வர்ற 2 சீட்டும் போயிடும் அவருக்கு, அதனால் கேட்கல. அப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த அம்மா வந்து சீமானையும் ராமதாஸ் அவர்களையும் கிண்டல் செய்வதாக நினைத்து, அதாவது ஒரு சும்மா அப்படி ஒரு பேருக்கு ஒரு ட்ராமா போட்டு வேற யாரையோ கிண்டல் பண்ணுறாங்க, கோமாளின்னு கிண்டல் பண்ணுறாங்க, இல்லைன்னா வந்து சாதி வெறி பிடித்தவர்னு பண்ணுறாங்க. இப்போ கூட நான் கூட ஒரு இதில் சொன்னேன், இந்த லா ஆஃபீஸர், அந்த சட்ட அதிகாரிகள்லாம் வரும்பொழுது திருமாவளவன் வந்து கேட்டார், அதிமுக காலத்திலே கேட்டார், அவங்க கொடுக்கலன்னு வழக்கு போட்டார். அதில் சாதி ஒதுக்கீடு பண்ணணும், அந்த அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல், பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு, அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இதெல்லாம் வந்து அதிமுக அரசில் வழக்கு நடந்தது. அப்போ எதிர்பக்கம் அதிமுக அரசு வந்து இதை ஆட்சேபிச்சுது இல்லைன்னு. அதுக்கப்புறம் பின்னால் திமுக அரசு வந்துருச்சு. திமுக கூட்டணியில் இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், நேராக போய் முதல்வர்கிட்ட உட்காந்து பேசி, அவங்க கொடுக்க மாட்டேன்னாங்க தலைவரை, நீங்கள் சாதி ஒதுக்கீடு பண்ணுங்கள், 18% இப்போ எஸ்சிக்குனா ஒரு என்ன சதவீதமோ உதாரணமாக சொல்கிறேன், அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். நல்லா கனவு காண்றீங்க. இல்லை அதுக்கு திறமை நிறைய இருக்கும். இல்லை அதை தாண்டி அந்த வழக்கை அவர் தொடர்ந்து நடத்தினார். யாரு? திருமாவளவன், விடுதலை சிறுத்தை திருமாவளவன் உயர்நீதிமன்றத்தில் யார் மீது? தமிழக அரசு மீது. எதுக்காக? சாதி ஒதுக்கீடு சட்ட அதிகாரிகளில் வந்து பண்ணணும்னு. அப்போது நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு, அவர் வில்சன் அவர்கள் மூத்த வழக்கறிஞர், ராஜ்யசபா எம்பி, அவர் வந்து எதிர்பக்கம், அதாவது தமிழக அரசின் பக்கம் என்ன சொல்கிறாரு, சட்ட அமைப்பில் இந்த மாதிரி சாதி ஒதுக்கீடு பண்ணணும்னு இல்லை அப்படின்னு திமுக சார்பாக பதில் கொடுத்து, திமுக அரசு சார்பாக, திமுக இல்லை அரசு, தமிழக அரசு சார்பாக வந்து கொடுக்கணும்னு இல்லை. நாங்கள் தான் இந்தியாவுக்கு சமூக நீதியை விதைச்சு தூவிக்கிட்டே போயிட்டோம். இந்த பக்கம் திருமாவுக்காக ஆதரவான, அதாவது ஆஜரானவர் வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து, அவர் எனக்கும் நண்பர் உங்களுக்கும் நண்பர், பெயர் வேண்டாம், சரிங்களா? அவர் வந்து என்ன கேட்குறாரு, கர்நாடகாவில் இன்னும் 2-3 மாநிலத்தில் இதுக்கு முன் உதாரணங்கள் இருக்கே, நீங்கள் பண்ணா என்ன சமூக நீதிக்கு அப்படின்னு. எங்களுக்கு பண்ணணும்னு சட்டத்தில் அவசியம் இல்லை, அதனால் நாங்கள் பண்ண தயாராக இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் விடுதலை சிறுத்தை திருமாவளவனுடைய வழக்கை, கோரிக்கையை நிராகரித்து விட்டது டிசம்பர் 23.
நீங்கள் வந்து இதுக்கே உங்களால் முடியல கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் வேணாம். நீங்கள் கேளுங்க, முதலமைச்சராக இதை சொன்னீங்கன்னு வச்சுக்கோ, அந்த கட்சியில வந்து இன்னொரு 2ஆம் கட்ட தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் உடனே யாரையாவது சொல்லி ஒரு யூடியூப்பை போட்டு கொச்சப்படுத்தி பேசுவார். இது தேவையா நமக்கு? ஆகிற காரியம் பார்ப்போம், நிறைய விஷயம் இருக்கு, வாங்க. சரி, பேசுங்க. மைக்கேல் ராஜ், தாம்பரம். திமுக கவுன்சிலர்கள் யாராவது தவறு செய்தால் பதவி பறிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் பாயும் என்கிறாரே முதலமைச்சர். சாட்டியை தேடி கண்டுபிடித்து விட்டாரா? முன்னாடி சாட்டியை சொல்லிட்டுவேன்னாரு. கவுன்சிலர்கள் யாராவது என்ன சொல்றாரு? ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க இதுக்கு? இதுவா, இது திமுகன்னு சொன்னாலே நம்ம சிந்தனா சக்தியை தூண்டிவிடக்கூடிய விஷயங்க அது. அதனால நான் வந்து அப்படி பண்ண வேண்டியிருக்கு. என்னதான் இருந்தாலும் ஆமாம், வந்து கவுன்சிலர்கள்னால் உடனே நடவடிக்கை எடுப்பேன்னாரு. நெல்லையில் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் ஒருத்தர் வந்து அந்த நெல்லையில் உள்ளவரை ஏற்கனவே வந்து மற்ற கவுன்சிலர்கள்லாம் அவர் பேரில் நம்பிக்கை இல்லா தீர்மானம்னு ஒருத்தர் பேரில் கொண்டு வந்தாங்க. அவர் ராஜினாமா பண்ணார். அதுக்கு பதிலாக யாரோ கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் அவர் வந்து மேயராக வந்து அதாவது வேட்பாளராக அறிவித்தாங்க. மொத்தம் வந்து 30 + 22 52 பேர் வந்து திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள். அப்புறம் அதிமுக, பிஜேபி ஏதோ ஒரு 3-4ன்னு இருக்காங்க. அவங்க எதிர்க்கிறாங்க, அது இயல்பான ஒரு விஷயம். இந்த மேயர் தேர்தல் நடக்குது. அந்த திமுகவிலிருந்து இந்த மேயரை வந்து அவதூறாக பேசியதாக ஒரு பவுல்ராஜ் என்பவரை நீக்கி இருக்கிறார்கள் கட்சியை விட்டு. அவர் நிற்கிறாரு. கட்சியை விட்டு தான் நீக்க முடியுமே தவிர கவுன்சிலர்லேருந்து நீக்க முடியாது, ஏன்னா அது தேர்தலில் வந்தது. அப்போ அவர் நிற்கிறாரு. யார்? இந்த அஃபிஷியலாக திமுக அறிவித்த மேயருக்கு எதிராக. அவருக்கு 30 ஓட்டு, இவருக்கு 23 ஓட்டு. நம்ம பேசியிருக்கோம். இந்த ஒரு ஓட்டு அவருடைய சொந்த ஓட்டை கழிச்சிட்டிங்கன்னா கூட 22 ஓட்டு பவுல்ராஜுக்கு விழுது. இந்த 22 ஓட்டும் வந்து திமுக கவுன்சிலர்களுடைய ஓட்டு. இது நடந்து ஆச்சு. அவர் மேயர் பதவி ஏற்றுக்கிட்டாரு. இந்த 22 பேர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய பிரம்ம வித்தையாக இருக்காது திமுக தலைமைக்கு. என்ன கேட்டிங்கனாலே எனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் பேர் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருவேன். ஷார்ட்டை என்னாச்சு? இது வரைக்கும் அவங்க பேரில் என்ன செஞ்சுருக்கணும்? அந்த 20 பேரோ 22 பேரோ 22 பேரையும் வந்து கட்சியை விட்டு இடைநீக்கம் செய்திருக்கணுமா இல்லையா? கட்சி அஃபிஷியல் வேட்பாளருக்கு எதிராக ஓட்டு போட்டது கட்சிக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து இடைநீக்கம் செய்து விட்டுட்டிங்கன்னா அவன் இதுக்கப்புறம் அவன் கவுன்சிலராகவே செயல்பட முடியாது. போட்டோமே, இவங்க 30 பேர் இருக்காங்கல்ல திமுக. அதிமுகவில் 4 பேர், பிஜேபியில் 2 பேர் தானே இருக்காங்க. அவங்க ஒன்றும் பெருசாக அதனால் ஒன்றும் சாதிச்சிட முடியாது. அந்த தைரியம் கூட இல்லையே. நீங்கள் சாட்டையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? சாட்டையை வந்து தலகாணி மாதிரி தலையில் வச்சுக்கிட்டு படுத்துட்டு தூங்குறதுக்காக சாட்டைங்கிறது கையில் எடுத்து எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் கையில் வச்சாதான் சாட்டை. அது ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு நாள் காலையில் சொன்னார். யார்? நம்ம தமிழக முதல்வர். யாராவது கவுன்சிலர்கள் இந்த மாதிரி பண்ணால் நான் வந்து பிச்சு விடுவேன் பிச்சு அப்படி இந்த குழந்தைங்கள்லாம் சொல்கிற மாதிரி சொன்னார். அன்றைக்கி சாயந்தரமே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் கோட்டூர் பேரூராட்சி தலைவர், பொள்ளாச்சி பக்கத்தில் கோட்டூர், அங்கே பேரூர், இந்த பேரூராட்சி தலைவரை எதிர்த்து 10 திமுக கவுன்சிலர்கள் அவர் 1 கோடி ரூபா ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லி போராட்டம். எப்போ? காலையில் சொல்லியிருக்காரு, கவுன்சிலர்கள்லாம் இந்த மாதிரி வந்து மேயரை எதிர்த்து நிர்வாகத்தை எதிர்த்து பண்ணால் சும்மா விட மாட்டேன். சாயந்தரமே இது நடந்து 1 வாரம் ஆச்சு. சாட்டை வெளியில் வந்துச்சு இல்லை. அப்போது இது மாதிரி சும்மா இந்த பஞ்சு டைலாக், இந்த சினிமா ஹீரோ வந்து அந்த கேமராவை பார்த்து இப்படி பேசுவாங்கள்ல பஞ்சு டைலாக், இந்த பஞ்சு டைலாக் பேசியே ஆட்சி நடத்தி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் உண்மையிலேயே சாட்டையை எடுக்கணும்னா சாட்டையை எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் பயம் வரும். நான் வந்து அந்த பேரூராட்சி தலைவர் 1 கோடி ஊழல் பண்ணாரா இல்லையான்னு தெரியும். சப்போஸ் அவர் ஊழல் பண்ணார் அப்படின்னா மற்றவங்க போராட்டம் நியாயம்னா அவரை தூக்கிடுங்க, வேற ஒருத்தரை போடுங்க. சரியா? அது ஒன்று நீங்கள் பண்ணுங்க. நாங்கள் எப்படி ஊழல் பண்ணவருக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுத்தால் அவன் பதிலுக்கு கேட்டால் நாங்கள் முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறது? ஐயா, நான் 1 கோடி ஊழல் பண்ண என்னை எடுத்துட்டீங்களே எங்கள் மாவட்ட செயலாளர் அப்படின்னு அவன் ஆரம்பித்தான்னு வைங்க, அவன் எங்கே கொண்டு போய் முடிப்பான்னு தெரியாது. அவன் வாயை கிளறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? இதுக்கு எதுக்கு சாட்டை? ஒன்றும் இல்லை. இதுக்கு எதுக்கு சாட்டை? அவ்வளோதான் விஷயம். சரி, முக்கியமான இன்னொரு கேள்வி. மாணிக்கவேல் புளியங்குடி, எப்படிப்பட்ட மழை வந்தாலும்
தமிழகத்தில் எப்படிப்பட்ட மழை வந்தாலும் அதை எதிர்கொள்ள இந்திய அரசு இந்த அரசு தயாராக இருக்கிறது என்று முதல்வர் துணிச்சலாக கூறுகிறார். இப்படித்தான் அந்த 2021 வந்தபோது வெள்ளம் வர்றதுக்கு முன்னால ஒரு சொட்டு வெள்ளம் கூட தண்ணி கூட நிக்காது அப்படின்னாரு. ஒரு சொட்டு நிக்காதுதான் நாங்க சொன்னோம். ஒரு சொட்டு நிக்காதுன்னு சொன்னா அப்படியே வெள்ளம் எது வெள்ளம் எது பள்ளம்னு தெரியாத அளவுக்கு அது நடந்துச்சு. நாங்க அப்பவும் சொல்றோம் ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காத மாதிரி தான் நாங்க சவால். இப்பவும் அதே தான் சொல்லியிருக்காரு. எனக்கு இதில் ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்குது. இந்த சந்தேகத்தை நம்மளால் யாருக்கிட்டையும் கேட்டு தீர்த்துக்க முடியாத ஒரு சந்தேகம். ரொம்ப ரகசியமாக இந்த விஷயத்தை ரகசியமாக வச்சுங்க. ரொம்ப ரகசியமாக. ஆமாம், கேமராவில் சொல்லுவோம், வெளியில் யாருக்கும் தெரியும். அது நம்ம 2 பேருக்குள்ள உள்ள ரகசியம். சரி சரி. அதாவது முதலமைச்சருக்கும் அவருடைய மகனான அமைச்சர் உதயநிதிக்கும் டேர்ம்ஸ் சரியில்லையோ, பேச்சுவார்த்தை இல்லாமல். எப்படி சொல்கிறீங்க? அவங்களுக்குள்ள உறவு அவ்வளவு சரியில்லையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இது ரொம்ப ரகசியம். ஏன்னா நாளைக்கு ஆபத்தான விஷயம். நம்ம ராஜாங்க ரகசியங்களை பேசக்கூடாது, நம்ம வெளியில் பேசக்கூடாது. இது ரகசியம். ஏன்னா அவர் நாங்கள் எல்லா விதத்திலும் தயாராக இருக்கிறோம்னு பேசினார்னு இப்போ ஒரு நேரம் கேட்டார் இல்லையா? மறுநாளைக்கு அமைச்சர் உதயநிதி, சின்னையா, சின்னவர், அடுத்த சின்னவர், துணை முதல்வராக வரக்கூடியவர், அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. ஒரு மீட்டிங்கு, மாநகராட்சி, நெடுஞ்சாலை, குடிநீர் வாரியம், மின் வாரியம், இந்த அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு இந்த மழை வெள்ளம் விஷயமா, அதாவது மழை வந்தால் வெள்ளம் வந்தால் அதிகமானா என்ன, இப்போ வரப்போகிற காலம் மழை காலம்ங்கிறதுனால 7 மாதங்களாக எந்த பணியுமே நடக்கவில்லை எனக்கு தெரியும் அப்படின்னு கண்டிச்சிருக்காரு. யாரு? உதயநிதி. மின் வாரியத்தை கண்டிச்சிருக்காரு, குடிநீர் வாரியத்தை கண்டிச்சிருக்காரு. 7 மாதமாக எந்த வேலையும் நடக்கவில்லை, எந்த பணிகளுமே நடக்கவில்லை. நெடுஞ்சாலையை கண்டிச்சிருக்காரு, மாநகராட்சியை கண்டிச்சிருக்காரு. ஆக மக்களுக்கு பயன்படக்கூடிய எல்லா யூட்டிலிட்டிஸ்னு சொல்லக்கூடிய மக்கள் பயண அடிப்படை வசதிகள் எதுவுமே, விளக்கு இல்லை, ரோடு இல்லை, எல்லாமே இல்லை, ட்ரைனேஜ் இல்லை, இதெல்லாம் 7 மாசமா வேலை நடக்குது. 7 மாசமா வேலை நடக்கலன்னு உதயநிதி சொல்றாரு. சின்னவர் சொல்றாரு. பெரியவர் நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட வெள்ளம் வந்தாலும் நாங்கள் சமாளிப்போம்னு சொல்றாரு. இவங்க அப்பாவும் பையனும் வீட்டுக்குள்ளேயே ஒரே வீட்டில் இருக்காங்களா இல்லையா? இல்ல அப்பாவும் பையனும் பேசிக்கிறதே இல்லையா? கம்யூனிகேஷன் இல்லையா? இல்ல அப்பா இப்படி பேசினாருன்றது பையனுக்கு தெரியாதா? பையன் எப்படி பேசினாருங்கிறது அப்பாவுக்கு தெரியாதா? இப்போ 2ல் எது உண்மை? 7 மாதங்களாக பணியே நடக்கவில்லை அப்படின்னு சொன்னால் அப்ப எப்படி நீங்க தயார் நிலையில்? எங்களுக்கு தெரியாதா? நீங்க தயாரா பண்ணுவீங்க. ஏதோ வி.கே. ராமசாமி ஒரு படத்துல சொல்லுவாரு, என்னடா பரீட்சைக்கு என்னடா பண்ற, பரீட்சைக்கு நல்லபடியா தயார் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்க தயார் பண்ணுவ? நீ ஊர்ல போய் தயார் தான் பண்ணுவ. அவர் வேற அர்த்தத்துல சொல்றாரு, நீ எங்க தயார் பண்ணுவ? தயார் தான் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி இவங்க தயாரா இருக்கேன்னு முதல்வர் சொல்றாரு. 7 மாதங்களாக பணி நடக்கவில்லை அப்படின்னு சின்னவர் சொல்றாரு. இவங்களுக்குள்ள ஏதாவது பேச்சுவார்த்தை, ஏதாவது டேர்ம்ஸ் சரியில்லையா? என்ன பிரச்சனை நமக்கு தெரியல. இல்லைன்னா இவ்வளவு மாறுபாடாக பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. எவ்வளவு பெரிய வித்தியாசம். 7 மாசமா வேலை நடக்கிறதுன்னு சின்னவர் சொல்றாரு. இந்த வந்தா கூட சரி மழை நாங்க துணி எப்போனா தயாரா இருக்கோம் அப்படின்னு பெரியவர் இல்ல. அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத சின்னவர் பெரியவர்கிட்டயோ, சின்னவர் மட்டும் இல்ல மற்ற அதிகாரிகளும் பெரியவருக்கு தெரியாம மறைச்சிட்டாங்களா அப்படின்னு தோணுது. அவரு வெள்ளந்தியா நாங்க தயாரா இருக்கோம்னு நம்பிக்கிட்டு இருக்காரா? இப்ப நம்ம அப்படி ஒரு நினைப்பு நமக்கு வர்றது நியாயம் தானே. அவரு தயாருன்னு சொல்றாரு, ஆனா இவர் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னே முதல்வருக்கு யாரும் சரியாக சொல்லவில்லை என்கிற ஒரு ஆதங்கம் ஒரு குடிமகனாக உங்களுக்கும் எனக்கும் வருவது நியாயம்தான். நியாயம்தான், கட்டாயம் பேசலாம். இறுதியாக இந்த பகுதியில் 2 முக்கியமான ஒரு கேள்வி. மலர்விழி மணிவண்ணன் லால்குடி, இந்தியாவில் பெண்கள் ஏன் அவ்வளவாக பாராளுமன்ற சட்டமன்ற சபாநாயகர்களாக வருவதில்லை? வித்தியாசமான கேள்வியா இருக்கேன். அரசியல் தான் இருந்தாலும் வித்தியாசமா இருக்கு. இல்ல, பாராளுமன்றம் சட்டமன்றம் பெண்கள் எல்லா துறையிலும் ஆளுமை மிக்கவர்கள். கரெக்டான கேள்விதான். ஒரு முறை கூட எல்லா விமானிகள்ல கூட இப்போ பெண்கள் வந்துட்டாங்க. விண்கலத்துல போறவங்கள பெண்கள் வந்துட்டாங்க. எல்லா ரொம்ப
அதாவது திடமான ஒரு இது அந்த மாதிரி வலிமை பெற்ற அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வந்து பெண்கள் எல்லாத்துலயுமே இருக்காங்க. ராணுவம் எல்லையில இருக்கிற ராணுவத்துல வந்துட்டாங்க. துணிச்சலா. இப்போ இந்த வயநாட்டுல வந்து அந்த ஒரு பெய்லி பிரிட்ஜுன்னு 24 மணி நேரத்துல பிரிட்ஜ் கட்டினாங்களே, அதுக்கு தலைமை தாங்கியது சீதா ஷெல்கே என்கிற ஒரு ராணுவ பொறியாளர் பிரிவு தலைவர் பெண். இப்படி வந்து பெண்கள் எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க. சபாநாயகர்ல மட்டும் ஏன் ரொம்ப அதிகமா வரலன்னாங்க. அவங்க சொல்றது உண்மைதான். என்னுடைய ஞாபகத்தில் வந்து காங்கிரஸ் பீரியடில் பாராளுமன்றத்தில் வந்து மீரா குமார் அவர்கள் இருந்தார்கள். பாபு ஜெகஜீவன் ராமுடைய மகள் அவங்க இருந்தாங்க. அவங்க பட்டியலினத்தை சேர்ந்தவர் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாஜகவை சார்ந்த சுமித்ரா மகாஜன் ஒரு அம்மா இருப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிரிச்ச முகமாகவே எல்லாத்தையும் சமாளிப்பாங்க. அவங்க இருந்தாங்க. இதுக்கு முன்னால் வந்து பஞ்சாப்லேயோ எங்கேயோ 1984 சுமித்ரா சாத்தேன்னு சட்டமன்றத்தில் இது வரைக்கும் ஒரே ஒரு பெண் தான் இருந்திருக்காங்க. அதுவும் எப்போ 1984, கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. சட்டமன்ற சபாநாயகர் சட்டமன்றத்தில். இப்போ நமக்கு இங்கே அப்பாவும் இருக்கு. எல்லாமே வடக்க தான். எல்லாமே வடக்க தான். பெண்களை முன்னேற்றம், நாங்கள் பெண்களை முன்னேற்றுவோம், பெண்கள் முன்னேற்றம், பெண் உரிமை அப்படின்னு எங்கள் ஈரோட்டு தலைவர் சொல்லியிருக்கிறார், ஈரோட்டு பெரியவர் சொல்லியிருக்கிறார்னு சொல்கிற நம்ம திராவிடம் இருக்கே, இங்கே யாரும் வரல. சரி, இது ஒரு அரசியல் பதிவு. ஏன் வரல அப்படிங்கிறது உள்ள நம்ம பார்த்தோம்னா, இது நம்ம பாணியில் இதை கொஞ்சம் யோசனை பண்ணால் எனக்கு என்ன புரியுதுன்னால், ஆண்கள் வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அவன் என்றைக்குமே வந்து அனுபவமிக்குவேன். வீட்டில் இந்த பக்கம் மாமியார் மருமக, இங்கே வந்து என்னடா உன் மட்டும் நினச்சிட்டு இருக்கா, அப்படி வந்து நான் ஒன்று வந்து இப்படி தான் செய்யணுங்கிறேன், இன்றைக்கி வந்து உப்புமா வேணான்னு சொல்கிறேன், இல்லை உப்புமா தான் வேணும்னு சொல்கிறா, என்ன நினச்சிட்டு இருக்கா உனக்கு உப்புமா பிடிக்குமா பிடிக்காதா, இப்போ பதில் சொல்லு. அது உப்புமா கரெக்டாக அங்கே என்ட்ரி யார் மனைவி, உப்புமா பிடிக்குமா பிடிக்காதா, ஐயோ பிடிக்கும்னு சொன்னா எங்க பிரச்சனை, பிடிக்காதுன்னு சொன்னோம். எனக்கு உப்புமாவும் பிடிக்கும். சமீப காலத்துல கொஞ்சம் உப்புமா சாப்பிட்டா கொஞ்சம் ஏப்பம் வருது, அதனால கொஞ்ச நாளைக்கு அது வேண்டாமோன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு உப்புமா பிடிக்கும். ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு ஆன்சர் சொல்லி இப்போதைக்கு வந்து தப்பிக்கணும்னு. இது வந்து ஆண்களுக்கு வந்து இந்த மாமியார் மருமகள் பிரச்சனையில வந்து தினசரி அடிபட்டு ரெண்டு பக்கமும் வந்து பேலன்ஸ் பண்ணி போறதுன்ற வித்தையை அவங்க தெளிவாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்கள் வெற்றிகரமாக சபாநாயகர்களாக இருக்கிறார்கள். எதிர்கட்சியில் ஜி பைட்டோஜி 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 போலியே அப்படின்னு சொல்லிங்க பைட்டோ டீகே 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 எல்லாம் கனாமனா திட்டுவான். சபாநாயகர் முட்டாளு மடையான்னு எல்லாம் திட்டுவான். அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இதை ஒரு பேலன்ஸ் பண்ணி எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்க கூடியவன் ஆம்பளைங்க தான். அதனால தான் சபாநாயகராக இருக்காங்க. பெண்கள் பாருங்க, ஒரு உதாரணமாக நீங்கள் ஜெயலலிதாவை நினச்சி பாருங்க. ஜெயலலிதாவை யாராவது ஏதாவது ஒரு 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 அவதூறாக பேசுனா அந்த அம்மா எப்படி கொதிக்கும், வெட்டி போட்டுரும். ஆமாம். இப்போ மம்தாவை எடுத்து பாருங்க, ஜெயலலிதா, மம்தா, இப்படி மாயாவதி, இப்படிலாம் எடுத்து பாருங்க. இந்த பெண்கள் ஏன்னா அது தலைவர்கள், சபாநாயகர் இல்லை. தலைவர்களாக இருக்கும்போது இப்படி இருக்காங்க. இவங்கள போய் சபாநாயகராக உட்கார வச்சா பிரச்சனை தான். ரெண்டு பக்கமும் அடிச்சுக்கும் போது இவங்களை வந்து சமாதானப்படுத்தி ரெண்டு பக்கமும் கொஞ்சம் திட்டுவான், கொஞ்சம் அவமானப்படுத்துவான், கொஞ்சம் கிண்டலாக பேசுவான், எல்லாத்தையும் பண்ணி நீ ரைட்டு, அவன் தப்பாக பேசுகிறான் பாருங்க. அவன் பேசுறது ரைட்டு, நீ பேசுறதும் ரைட்டு, அவன் பேசுறதும் தப்பு, நீ பேசுறதும் தப்பு. இப்படி ஒரு 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 விதமான கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர்கள் ஆண்கள் தான். அந்த பொறுமை, அந்த இது வந்து ஆண்களுக்கு தான் இருக்கு. அதனால தான் ஆண்களை சபாநாயகர்களை வைத்திருக்காங்க. பெண்கள் சபாநாயகர்களாக வந்தால் ஒரு கால் பெரிய ஒரு ஆபத்து காத்திருக்கிறது, இன்னும் அடிதடி ஜாஸ்தி ஆயிடுமோ அப்படின்றதுக்காக தான் வரலையோ நினைக்கிறேன். ஆனால் அவர்கள் கேட்ட கேள்வி சுவாரஸ்யமான கேள்வி. பகுதி 2 இதோட முடியுதுங்க ஐயா. மீண்டும் 3வது பகுதியில் இந்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.